இன்னைக்கு காலையில் என்னம்மா டிஃபன் பண்ண போற? இட்லி பண்ணலான்னு இருக்கீங்க. இட்லியா? மாவே இல்லையே. மாவு இல்லாட்டி என்ன, இன்ஸ்டன்ட் இட்லி நம்மளுக்கு தான் இருக்கே. இன்ஸ்டன்ட் இட்லியா? இன்ஸ்டன்ட் காப்பி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இட்லியா? எப்படி 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 எப்படி? வாங்க வாங்க, நான் அது எப்படின்னு காமிக்கிறேன், அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ரவை முதல்ல அவுள் ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். அதை மிக்சியில் அரைச்சிட்டு அதை பொடியாக அரைச்ச உடனே அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அப்புறம் 1.5 டம்ளர் ரவை எடுத்து அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 டம்ளர் தயிர் எடுத்து ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றாதீங்க, ரவை இழுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால ரவை இழுக்க மாட்டேங்கிறது. அதனால் தயிர் தண்ணி நிறையா ஊற்றாமல் பார்த்து கெட்டியாக இட்லிக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இட்லி தட்டில் இட்லி ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான இட்லி கிடைக்கும். இதுக்கு நம்மளுக்கு உளுந்து தேவையில்லை, கிரைண்டரில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சூப்பரான இட்லி உடனே நினச்ச நேரத்தை சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள்.